நேயர்களே மற்றும் ஒரு சைவம் வளர்த்த பெரியார் தொடர்பான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. சைவம் வளர்த்த பெரியார் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக பல்வேறு சித்தர்கள் ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சில சமயங்களில் நாங்களே வியக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அமைந்திருந்தது என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. உண்மையிலே பார்க்கின்ற போது நாங்கள் ஞானிகள் சித்தர்கள் அப்படின்னு சொன்னாலே பலர் யோசிக்கின்ற ஒரு விடயம் அவர்கள் ஆண்களாக இருக்கிறார்கள். ஆண்களாக இருக்கின்றபடியால் அவர்கள் எவ்வளவோ தொண்டுகளை செய்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையில் பல விடயங்களை அர்ப்பணிக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் நாங்கள் சித்தர்கள் வரிசையில் பார்க்கின்ற போது பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். எத்தனையோ சித்தர்கள் நாங்கள் கடந்த வாரங்களில் கூட பார்த்திருந்தோம். சடையம்மா என்கின்றவர் தன்னுடைய வாழ்க்கை பாதையிலே ஒரு குடும்பத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்ற ஒரு பெண் சடையம்மா என்பவர். அவர் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கணவரையும் விட்டுவிட்டு சைவத்திற்காக தொண்டு செய்வதற்காக சென்றிருந்தார். அது மாத்திரமல்லாமல் இறைவனுடைய சொற்படி நடந்த ஒருவராக நாங்கள் அவரை சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு இருக்கையிலே சைவ சமயத்துக்காக பங்களிப்பு செய்தவர் ஏராளமானோர் இருக்கிறார்கள் என்றுதான் சொல்லிக் கொள்ள முடியும். ஆண் பெண் வேறுபாடுகள் இல்லாமல் எத்தனையோ பேர் சைவம் வளர்வதற்காக போராடி இருக்கிறார்கள். குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட காலம் மாத்திரமல்ல, வருட காலங்கள் என்றுதான் சொல்லிக் கொள்ள முடியும். ஒவ்வொருவருடைய ஆட்சி காலங்களின் போதும் நிலை மாற்றங்களின் போதும் எங்களுடைய சைவ சமயம் தூக்கி எறியப்பட்டது. நாங்கள் வணங்குவதற்கு ஏற்றாற் போல அந்த மதம் இருக்கவில்லை. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சிலருடைய பங்களிப்பு தான் இவ்வளவு பெரிய ஒரு மதத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்திருக்கின்றது நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். ஆனால் காலத்துக்கு ஏற்றாற்போல் ஒவ்வொருவரும் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். ஒருவருடைய காலம் நிறைவடைந்ததன் பிற்பாடு இன்னொருவர் தொடர்ச்சியாக இந்த சைவ சமயத்துக்காக போராடி இருக்கிறார். இவ்வாறு பார்க்கின்ற போது பலர் பாடல்களின் ஊடாக தங்களுடைய சைவ சமயத்தை பரப்பி இருக்கிறார்கள். தேவார பதிகங்களை பாடியிருக்கிறார்கள். கோயில்களுக்கு தொண்டுகளை செய்திருக்கிறார்கள். சிலரை பார்க்கின்ற போது நேரடியாக சென்று சிவனடியார்களுக்காக பல்வேறு தொண்டுகளை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சாதாரண மனிதர் மாத்திரமல்ல, அரசர்கள் கூட தங்களுடைய அரசாட்சியை கைவிட்டு விட்டு எங்களுடைய இந்த சைவ சமயத்துக்காக ஆட்சி அமைத்தவர்களும் இருக்கிறார்கள். இவ்வாறு இருக்கையிலே பல விடயங்கள் இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம். சிவனடியார் ஒருவருக்காக தன்னுடைய ஆட்சியை துறந்த அரசனையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. அரச வம்சத்தில் பிறந்து கொண்டும் தனக்கு அது தேவையில்லை, தான் இறைவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று வந்தவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். எத்தனையோ பேரை பார்க்கின்ற போது தாங்கள் தான் என்று சொல்லி நான் என்று ஒரு பெருமையுடன் ஒரு அகங்காரத்துடன் வாழ்ந்தவர்கள் கூட இறுதியில் இறைவனை உணர்ந்து கொண்டதையும் நாங்கள் அறியக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. இவ்வாறு இருக்கையிலே இவர்களுடைய வாழ்க்கை வரலாறானது எங்களுக்கு மிக மிக முன்னுதாரணமான ஒரு விடயமாக இருக்கின்றது என்று சொன்னால் பலருடைய வாழ்க்கை போக்கு எவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றதே தெரியவில்லை. குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஆன்மீக துறையில் எத்தனை பேர் என்று நாட்டம் காட்டுகின்றோம், ஆன்மீகத்துக்காக இறைவனுக்காக எத்தனை பேர் நாங்கள் வணங்குகின்றோம், இறைவனுக்காக நேரத்தை செலவழிக்கின்றோம் என்று சொல்லி பார்த்தால் திருவிழா காலங்கள் அது மாத்திரமில்லாமல் விசேட நாட்களில் நாங்கள் அதிகளவான நேரத்தை செலவழிக்கின்றோம். சாதாரண நாட்களில் எத்தனை பேர் தொண்டு செய்கின்றோம் என்று சொல்லி பார்த்தால் இன்றைய காலத்தில் நாங்கள் ஒரு சிலரைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லிக்கொள்ள முடியும். சில சமயங்களில் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாத விடயமாக இருந்தாலும் கூட எங்களுடைய வாழ்க்கை பாதையில் நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன. இறைவனை நம்பித்தான் நாங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் ஆரம்பிக்கின்றோம். குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் தங்கள் இறைவன், அதாவது முருகனாக இருக்கட்டும், பிள்ளையாராக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், எல்லோருமே தங்களுடைய இறைவனை வழிபட்டு தங்களுடைய இறைவன் என்று சொல்லி பார்க்கின்ற போது குறிப்பாக தங்களுக்கு பிடித்தவர்களை வழிபட்டுத்தான் தங்களுடைய ஒவ்வொரு வேலைகளையும் ஆரம்பிக்கிறார்கள். இவ்வாறு ஆரம்பிக்கின்ற போது தொடங்குகின்ற காரியம் எப்பொழுதுமே தடையின்றி நிகழக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு இருக்கையிலே இவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள், எங்களுடைய சைவ சமயம் வளர்வதற்காக பாடுபட்டவர்கள் தொடர்பாக நாங்கள் நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். அந்த வகையிலுமே கடந்த காணொளியில் நாங்கள் வான்மீக சித்தருடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக பார்த்திருந்தோம். வான்மீக சித்தரை பொறுத்த வரைக்கும் அவர் குறிப்பாக பாடல்களை எழுதக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார். அது மாத்திரமில்லாமல் சைவ சமயத்தில் நாட்டம் கொண்ட ஒருவராக இருக்கின்றார். தானாகவே சென்று சிவ பக்தர்களை சந்திக்கின்ற ஒருவராக இருந்திருக்கின்றார். அது மாத்திரமில்லாமல் பல்வேறு பாடல்களின் ஊடாக எங்களுடைய இந்த சித்தர்கள் என்றால் யாரை சித்தர்கள் என்று நாங்கள் அழைத்துக் கொள்ள முடியும் போன்ற பல்வேறு விளக்கங்களை எங்களுக்கு தந்த ஒரு நபராக நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற போது தன்னுடைய வாழ்க்கையில் பல விடயங்களை மாற்றியது மாத்திரமில்லாமல் மக்களுக்காகவும் பல விடயங்களை சொல்லியிருக்கிறார் என்றுதான் சொல்லிக் கொள்ள முடியும். ஆகிய கடந்த வார தொடர்ச்சியாக வான்மீக சித்தருடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக நாங்கள் இங்கே விரிவாக பார்க்கலாம். வான்மீக சித்தர் சொல்லியிருக்கின்ற பாடல்களின் அடிப்படையில் மருந்துடலில் புகுகின்ற பிராணவாயு மகத்தான சிவசக்தி அடங்கும் வீடு, இறந்து மனத்தெளிவாகி சேர்ந்தோன் சித்தன், சிவசிவா அவனவனென்று உரைக்கலாமே, உடல் முழுவதும் நடைபெற்று வரும் உயிர் இயக்கத்துக்கு காரணமான பிராணன்
ஜீவ சமாதி அடைந்துள்ள சித்தர்களுடைய உடலுக்குள்ளேயே அடங்கியிருந்து அவர்களுடைய உணவு நீர் முதலான எதுவுமின்றி அழிவற்ற நித்யானந்த நிலையில் பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் சிவசக்தியே ஆகும் என்ற உண்மையை நாங்கள் தெளிவை பெற்ற சித்தன் சிவமாகவே மாறிவிடுகின்றான் எனும் மறைபொருள் உண்மையில் இவ்வரிகளில் விளக்கியுள்ளார். மேலும் அவர்களுடைய பாடல் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது அவரவர்கள் செய்ய வேண்டிய நித்திய கர்மங்களை தவறாமல் செய்து கொண்டு உண்மையான குருமார்கள் காட்டும் வழியில் சென்றால் வாழ்வு கூடி வரும். அதன் விளைவாக அந்த சீடன் 16 பேர்களும் பெறுவான். போலி குருமார்கள் பல வகையினராக இருப்பார்கள். காய்கனிகளை தின்று கொண்டு வாய் பேசா ஊமைகள் போல் திரிந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் ஜோகிகள் அல்ல. நான் தான் குரு, திருமூர்த்திகளும் நானே என்று கூறுவார்கள் சிலர். இவர்களை போன்றவர்கள் பிழைப்புக்காக பல்வேறு வேடமணிந்து திரிபவர்கள். சிலர் கடை, புலித்தோல், காவியாடி எல்லாம் தரித்து கொண்டு உடல் முழுவதும் சாம்பலை பூசிக்கொண்டு உலகத்தில் நாங்கள் தான் ஜோகிகள், நாங்கள் தான் ஞானிகள் என்றெல்லாம் கூறுவார்கள். இவர்களில் எவரும் ஜோகிகள் அல்லர், ஞானிகளும் அல்லர். இத்தகையோர்களை எல்லாம் நம்பி ஏமாற வேண்டாம். வான்மீகர் கிட்டத்தட்ட 15 நூற்றாண்டுகளுக்கு முன்பு நாகைப்பட்டினத்திற்கு தென்மேற்கில் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எட்டுக்குடி என்ற சிற்றூரில் சமாதி பூண்டுள்ளார். பிற்காலத்தில் முத்தரசு சோழன் என்ற சோழ மன்னன் இப்பகுதியை ஆண்டு வந்த காலத்தில் சில்ப முனிவர் என்று மகா சில்ப 3 தலங்களில் ஒரே மாதிரி வடிவுடைய 3 முருகன் சிலைகளை செதுக்கினார். சிக்கல், எட்டுக்குடி, எண்கண் என்பவை அந்த தலங்களாகும். அவைகளில் எட்டுக்குடி முருகன் திருக்கோயிலின் சுற்று பிரகாரத்தில் மகா சித்தர் வான்மீக முனிவருடைய ஜீவ சமாதி உள்ளது. இத்திருக்கோயிலுக்கு சென்று வர திருவாவூரிலிருந்தும் நாகையிலிருந்தும் பேருந்து வசதிகள் உள்ளன. வான்மீக சித்தர் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது வான்மீக சித்தர் 11 சித்தர்களுள் முதல் சித்தர் ஆவார். கலியுகம் ஆரம்பிக்கும் முன்பிருந்தே தமிழகத்தில் வாழ்ந்து வந்தவர். கலியுகத்தில் சித்தர்கள் கால தொடக்கமான கிபி 5ஆம் நூற்றாண்டு வரை 700 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்திருக்கின்றார். அவர் தென்னானுடைய சிவனாகிய குருதட்சணமூர்த்தியும் சுப்பிரமணிய சித்தரும் வாழ்ந்த காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் இணைந்து வாழ்ந்திருக்கின்றார். இந்த உண்மையை அவர் பாடியுள்ள வால்மீகர் சூத்திரஞானம் 16 என்ற ஞான நூலும் பண்டை தமிழக மூவேந்தர்கள் ஆட்சி புரிந்த பகுதிகளில் சோழர்கள் ஆண்ட பகுதியில் அவர் ஜீவ சமாதி அடைந்துள்ளமையும் உறுதிப்படுத்தப்படுகின்றன. அவர் வேடர் குலத்தில் புரட்டாதி மாதம் அனுசம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கின்றார். இந்த மகா சித்தர் ஆதிகால சித்தர்களுக்கே வழிகாட்டியாக இருந்திருக்கின்றார் என்பதை இவரது பல்வேறு பாடல்களின் ஊடாக நாங்கள் அறிந்து கொள்ளுகின்றோம். 16 பாடல்களை கொண்ட அந்த சூத்திர பாமாலை வான்மீக சூத்திரம் 16 என்ற பெயரில் விளங்கி வருகின்றார். உண்மையிலேயே வான்மீக சித்தருடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது அவர் தெளிவாக சொல்லியிருக்கின்ற ஒரு விடயம், அவரவர் தங்களுடைய நித்திய கடமைகளை சரியாக செய்து கொண்டு சரியான ஒரு குருவின் வழிகாட்டலுக்கு அமைய வாழ்கின்ற போது அவருடைய வாழ்க்கை சிறக்கும் என்பதை சொல்லியிருக்கின்றார். உண்மையிலேயே எங்களுடைய கடமைகளை நாங்கள் சரிவர செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பில் இருக்கிறார்கள். குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது பிள்ளைகள் என்று பார்த்தால் பெற்றோர்களுக்கு சரியான விதத்தில் கடமைகள் செய்ய வேண்டும். பெற்றோர்களை எடுத்து பார்த்தால் பிள்ளைகளுக்கு சரியான விதத்தில் கடமைகளை செய்ய வேண்டும். அதுபோல இறைவனுக்கு சரியான நேரத்தில் கடமைகளை செய்ய வேண்டும். அவ்வாறு ஒவ்வொரு கடமைகளையும் நாங்கள் சரிவர நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற போது இறைவனே எங்களுக்காக அருள் தரக்கூடியவனாக இருப்பான். சரியான ஒரு வழிகாட்டுதலின் அடிப்படையில் உண்மையில் பார்க்கின்ற போது எத்தனையோ குருமார் தாங்கள் தான் குரு என்று சொல்லி சடை அணிந்து வண்ணம், அது மாத்திரமல்லாமல் பல்வேறு ஆடைகள் புலித்தோள்கள் அணிந்த வண்ணம் எல்லாம் வருவார்கள். அவ்வாறு இருக்கையிலே எங்களுடைய வான்மீக சித்தருடைய கருத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது எல்லோரையும் நம்ப வேண்டும் என்றில்லை. அவர்களுடைய வெளித்தோற்றத்தை பார்த்துவிட்டு நாங்கள் அவரை சித்தர்கள் ஞானிகள் என்று நம்பிவிடக் கூடாது. உண்மையிலேயே மனதார நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்களுடைய செயற்பாடுகளும் அமைந்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். வான்மீக சித்தருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்துக் கொண்டு போகின்ற போதே பல்வேறு விடயங்கள் எங்களுக்குள் புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கின்றது. எங்களுடைய கடமைகளை நாங்கள் சரியாக செய்ய வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இறைவனுக்கு நாங்கள் உண்மையாக வாழுகின்ற போது, இறைவனுக்கு உண்மையான தொண்டுகளை செய்கின்ற போது, இறைவனுக்காக நாங்கள் சரியாக செயற்படுகின்ற போது எங்களுடைய வாழ்க்கையும் அழகாக மாறும் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் வான்மீக சித்தருடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக பார்த்திருந்தோம். மற்றொரு காணொலியில் மற்றொரு சைவம் வளர்த்த பெரியார் தொடர்பாக பார்க்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் கலின்ஸ்டா ஜெயக்குமார். நன்றி நேயர்களே.